ஹலோ கைஸ், வெல்கம் டு லர்ன் அண்ட் எஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிஏ ப்ரிப்பரேஷன். என்னடா சிஏ ப்ரிப்பரேஷன்? நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன். சரி, ஓகே. இப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. நான் பேசுற ஆடியோ தெளிவா கேக்குதான்னு மட்டும் சொல்லுங்க கமெண்ட்ல. ஏன்னா ஒரு பிரதர் சொல்லிட்டே இருந்தாரு, ஆடியோ கேட்கல அப்படின்னு. ஆனா நான் போட்டு பார்த்தப்ப எனக்கு கேட்டுச்சு. அது இல்லாம வேற யாரும் சொல்லலையா? அதனால ஒரு சின்ன டவுட். அதனால அத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிருங்க. நிஜமாலே ஆடியோ கேக்குதா, கேட்கலையா அப்படின்னு. அப்படியே நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். டிஏ ப்ரிப்பரேஷன். நான் ஒரு நம்ம ஆர்பிஐ படிக்கிறப்ப பிரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்றப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் எப்படி எல்லா டைமும் குவான்ஸ்ல 100% அக்யூரசி மெயின்டெயின் பண்றேன். எல்லா டைமும் இல்ல. மேக்ஸிமம் டைம் 100% அக்யூரசி குவான்ஸ்ல எப்படி மெயின்டெயின் பண்றேன்னு போட்டிருந்தேன். நீங்க எல்லாம் அத ஒரு ஆர்வத்தோட பார்த்திருப்பீங்க. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு குவான்ஸ் தெரிஞ்சுச்சு. நான் போட்டேன். எனக்கு 100% வந்துச்சு. நான் போட்ட வீடியோவ நீங்க பார்த்தீங்க. ஆனா, நேத்து போட்ட வீடியோல நானே சொல்லியிருப்பேன், சிஏ எனக்கு தெரியாது அப்படின்னு. சிஏ நானே 5 டூ 6 மார்க் தான் வாங்கினேன்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் எதுக்கு நீ இத பேச வர? நீ தான் போன வீடியோல இப்படி சொன்னேல அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வச்சு நீங்க கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். என்னன்னா, நான் லாஸ்ட் இயர் தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சப்போ எனக்கு கைட் பண்றதுக்குலாம் ஆள் இல்ல. நான் கிளாஸஸ் எங்கேயும் ஜாயின் பண்ணல. வீட்ல இருந்தே தான் படிக்க ஆரம்பிச்சேன். நான் படிக்க ஆரம்பிச்ச கதையெல்லாம் ரொம்ப காமெடியான கதை. அத இன்னொரு நாள் நான் சொல்றேன். எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கப்ப கேளுங்க. நான் அப்புறமா சொல்றேன். இப்ப என்னன்னா, நம்ம இது அ ப ப படிச்சு எழுத ஆரம்பிச்சேன். எஸ்பிஐ கிளர்க்கு பிலிம்ஸ் எழுதிட்டு வந்தோனே, எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. என்னன்னா, 81 அட்டெம்ப்ட் போட்டு வந்திருந்தேன். சரி, 80 அட்டெம்ப்ட் போட்டிருக்கோம். கன்ஃபார்மா பாஸ் பண்ணிருவோம். எல்லாம் YouTubeல வேற என்ன சொல்றாங்க, 70 டூ 75 நல்ல அட்டெம்ப்ட் அப்படிங்கிறாங்க. நான் அப்ப இங்கிலீஷ்லாம் நல்லா தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பன்னா இங்கிலீஷ்ல இந்த அக்யூரசி ப்ராப்ளம்லாம் அப்போதைக்கு எனக்கு தெரியல. ஏன்னா அப்பதானே புதுசா எழுத ஆரம்பிச்சேன். எனக்கு அந்த பயம்லாம் இல்லாம சரி, அப்ப கன்ஃபார்மா நம்ம பாஸ் பண்ணிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில, யார பார்த்தாலும் பேங்க் எக்ஸாம் சம்மந்தமா யார பார்த்தாலும் சிஏ எப்படி படிக்கிறது? அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். கூச்சமே படாம கேட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 50லிருந்து 80 பேர்ட்ட கேட்டிருப்பேன். எப்படி படிக்கிறது? சிஏ நான் எப்படி படிக்கணும் அப்படின்னு. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 20 தான் நம்ம தமிழ் பேசுறவங்களா இருப்பாங்க. மிச்சம் ஒரு 60 பிளஸ் ஃபுல்லா ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா தான். தெலுங்கு, கன்னடா தான். ஃபுல்லா நார்த் இந்தியா, இல்லைன்னா கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இப்படி தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்படி தான் கேட்டுட்டு இருந்தேன்றத தாண்டி எனக்கு அவங்க கூட பேசுறதுக்கான வாய்ப்பு தான் கிடைச்சுச்சு. அப்ப நம்ம ச டெலகிராம் தான், வேற எங்கேயும் இல்ல. டெலகிராம் சேனல்ல பேசினேன். இவங்க கிட்ட ஃபுல்லா எல்லாம் வாங்கிட்டேன். அவங்களும் எல்லாம் பாயிண்ட் பாயிண்ட்டா சொல்றாங்க. மேக்ஸிமம் எல்லாரும் சிமிலரான பாயிண்ட் தான் சொல்றாங்க. அப்ப என்னடா படிச்சிருக்க வேண்டியதானே, பாஸ் பண்ணியிருப்பல அப்படின்னா, அதான் நான் பண்ண தப்பு. படிக்கல. அதனால தான் பாஸ் பண்ணல. இந்த வாட்டி படிக்க போறேன். அதுவும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேஸ் இப்ப நீங்க நடுவுல பார்த்திருப்பீங்க. நான் எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 2 நாள் கொஞ்சம் டிலேவா தான் வீடியோ போட்டிருந்தேன். நான் சாட்டர்டேவே எக்ஸாம் முடிச்சுட்டேன். பட் நான் மண்டே நைட் தான் வீடியோ போட்டிருந்தேன். மண்டே நைட்டா போட்டேன்? டியூஸ்டே நைட் போட்டேனா? தெரியல. மண்டே நைட்டே போட்டேன்னு தான் நினைக்கிறேன். பட் எப்பயோ வீடியோ இல்ல, டியூஸ்டே மார்னிங் போட்டிருந்தேன். ஆ இப்போ நான் வீடியோ போட்டுட்டேன். என்ன வீடியோ போட்டிருந்தேன் அப்புட்ன்னா, எப்படி அட்டெம்ப்ட் பண்ணேன் எல்லாம் போட்டிருந்தேன். அந்த 2 நாள் உட்காந்து சிஏ தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். படிக்கல. எப்படி படிக்கணும்ன்றத தேடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன படிக்கணும்? எப்படி படிக்கணும்? அப்புட்ன்னு. அப்படி நான் ஹிந்தி, தமிழ் மற்றும் பல லாங்குவேஜ்கள் எல்லாத்துலயும் பார்த்து அதுல என்னென்ன எனக்கு கிடைச்சுச்சு. நான் இப்ப எப்படி படிக்க போறேன்? அப்படின்றத ஃபுல்லா உங்களுக்கு சொல்லப் போறேன். உங்களுக்கும் சிஏல தான் எனக்கு மார்க் வ வ அ வாங்க முடியல என்னால. அதுதான் எனக்கும் பெரிய பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. இல்ல அப்படின்னாலும் பரவால்ல, இந்த வீடியோவ பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் 1 பாயிண்ட், 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டா சேர்த்து சேர்த்து வச்சது தான் இந்த பாயிண்ட் எல்லாமே. ஒண்ணுமே இருக்காது. நீங்க ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். பட் ஏதாச்சும் 1 பாயிண்ட், 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல் தானே. டெய்லி சிஏ எடுத்துக்கோங்க. டெய்லி படிச்சிருங்க அத. டெய்லி சிஏவ டெய்லி படிச்சிருங்க. செகண்ட், வீக்லி ரிவிஷன் பண்ண சொன்னாங்க என்னைய எல்லாரும். வீக்லி ரிவிஷன் பண்ணுங்க. இது கன்ஃபார்மா பண்ண சொன்னாங்க. டெய்லி சிஏ படிக்கிறது மேட்டர் கிடையாது. நம்ம வீக்லி ரிவிஷன் பண்ணணும். நான் இத எப்படி படிக்கிறது, என்ன ஃப்ரீக்வென்சில படிக்கிறது, ஹவ் டூ ஸ்டடிக்கு நான் தனி வீடியோ போடுறேன். இது ஜஸ்ட் பிரிப்பரேஷனுக்காக சிஏக்கு. அந்த ஹவ் டூ ஸ்டடி நான் காமனான வீடியோவா போடுறேன். 4 சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்த மாரி. இது சிஏக்கு மட்டும். இப்ப வீக்லி ரிவிஷனா? இது வீக்லி ரிவிஷன் முடிச்சதுக்கப்புறம் வேற என்னலாம் பண்ணணும் அப்படின்னா, டெய்லி குவிஸஸ் எடுங்க. குவிஸ் போட்டு பாருங்க. டெய்லி போட்டு பாருங்க. டைம் கிடைக்காதப்பலாம் போட்டு பாருங்க. குவிஸ் நான் எங்க போய் ஃப்ரீயா போடுறது அப்படின்னா, கைட்லி இருக்கு. கைட்லில ஃப்ரீ குவிஸ் இருக்கு.
கைட்லியில் ஃப்ரீ குவிஸ். நமக்கு வந்து டெய்லி குவிஸ் இருக்கும். இதில் வீக்லி மந்த்லிலாம் இருக்காது, பட் டெய்லி குவிஸ் இருக்கும். டெய்லி குவிஸ் வந்து ஃப்ரீயாக அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க அதுக்கப்புறம் இதுக்கும் காசு போட்டாலும் போட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இப்போவே யூஸ் பண்ணி வேலையை வாங்கிட்டு ஓடிடலாம். ஓகேவா? கைடியில் வந்து ஃப்ரீ குவிஸ் இருக்கும். அதை வந்து டெய்லி போடுங்க. எப்படி போடுங்க அப்படின்னா, இப்போ பிப்ரவரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5ன்னு ஸ்டார்ட் பண்ணுறோமா, இந்த 5வது நாள் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டேக்கான குவிஸ் போட்டு பாருங்க. 6வது நாள் படிக்கிறப்ப செகண்ட் டேக்கு போடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மாற்றி 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 போடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 4 நாள் நடுவில் கேப் விட்டாதான் நம்ம அதை ரீகால் பண்ணுறோமா இல்லையான்றது நமக்கு தெரியும். இல்லைன்னா பிப்ரவரியை நான் ஸ்டார்டிங்கில் படிச்சிருப்பேன், மே மாதத்தை கடைசியில் படிச்சிருப்பேன். அங்கே போய் எக்ஸாமில் பிப்ரவரியிலேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தா நமக்கு அட்டன் பண்ண தெரியாது. அதனால இப்படி படிச்சுக்கோங்க. இவ்வளோதான் வந்து சிஏ. மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்பயுமே சொல்றது என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து 4 மாதம் போதும். 4 மந்த்ஸ் இனஃப். கேட்ட வரைக்கும் வந்து 6 மந்த்ஸும் 4 மந்த்ஸும் மேக்ஸிமம் சொன்னாங்க. 6 தான் நிறையா சொன்னாங்க. ஆனால் வந்து நமக்கு இப்போதைக்கு இருக்க தெம்புக்கு வந்து 4 மாதம் படித்தா போதும். 4 மாதத்தை ஒழுங்காக படிப்போம் நம்ம ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் டைம் இருந்தால் 6 மாதம் படிச்சுக்கலாம். சரியா? எந்த 4 மாதம் அப்படின்னா, ஃபெப்பு, மார்ச், ஏப்ரல், மே. இந்த 4 மாதம் தான் நம்ம படிக்க போகிற 4 மாதம். ஜூன் 7ஆம் தேதி எக்ஸாம் வந்துடும். ஸோ அந்த 7 டேஸ் லீவ் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க தேவையில்ல. பழைய கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க தான் வேணும். ஓகேவா? அடுத்து இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் எனக்கு போதும். இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா, இதுக்கு அடுத்து தான் முக்கியமான பார்ட் ஸ்டாட்டிக் ஜிகே. ஸ்டாட்டிக் ஜிகேக்கு கேப்சூல் எடுத்தா 60 70 பக்கம் இருக்கு. இல்லைன்னா 100 பக்கம் 150 பக்கம் இருக்கு. நான் என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கண்ட்ரியை பற்றி படிங்க. இந்தியாவோட ஸ்டேட்ஸோட கேபிட்டல், சிஎம், கவர்னர், நேஷ்னல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், ராம்சார் சைட்ஸ், இதெல்லாம் படிங்க. இதுக்கு அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னா, கண்ட்ரிஸ் படிங்க. இப்போ இந்தியாவை பற்றி பார்த்தாச்சுல, அடுத்து கண்ட்ரிஸ். கண்ட்ரீஸில் என்னன்னா கரன்சி, கேபிட்டல், இந்த 2 விஷயம்தான். ஓகேவா? இதுக்கு அடுத்து கரன்சியும் படிச்சுட்டேன், நான் வந்து கண்ட்ரிஸும் படிச்சுட்டேன் அப்படின்னா, அடுத்து அப்படியே வந்து பேங்கை பற்றி படிக்கணும். எதை பற்றி படிக்கணும்? பேங்கை பற்றி என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு படிக்கணும். இதுக்கு வந்து நான் செம்மையான க்ளூவோட வச்சு ஒரு வீடியோ வச்சிருக்கேன். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும். பேங்க்கு, ஹெட் குவார்ட்டர்ஸ், டேக்லைன். ஓகேவா? இது கூட சேர்த்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டேட்டும் படிக்கிறதுனா படிச்சுக்கலாம். பிடிஎஃப்ல இருக்கும், பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து பேங்க் படிச்சாச்சு. பேங்க்குக்கு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் டேஸ் படிங்க. ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ். இது எந்த மாதம் அப்படின்னா, அதே சேம் 4 மந்த்ஸுக்குரிய இம்பார்ட்டன்ட் டேஸ் மட்டும் படிங்க. இதுக்கு அடுத்து அப்புறம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா, வேற இது இல்லாமல் வந்து ரிவர்ஸ் பற்றி படிக்கணும் நம்ம. ரிவர்ஸு ஸ்டேட்ஸ் கவர்டு. இது என்னது அப்படின்னா, இப்போ ஒரே ரிவர் வந்து 2 3 ஸ்டேட்டில் கூட போக வாய்ப்பு இருக்குது. அதனால ஸ்டேட்ஸ் கவர்டு அதையும் படிச்சுக்கோங்க. எந்தெந்த ரிவர் எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் ஓடுது அப்படின்றது சம்மந்தமாக படித்து வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து முக்கியமாக படிக்க வேண்டியது என்னென்னா, கேபினெட் மினிஸ்டர். இதுக்கும் வந்து வீடியோ இருக்கும். இல்லை, எல்லா டாப்பிக்குமே வீடியோ இருக்கும். பட் இதுக்கு நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன். அதனால வீடியோ ரெடியாக போட்டுடலாம். ஒரு 2 3 டேஸில் போட்டுடலாம். கேபினெட் மினிஸ்டர்ஸ் இதுக்கும் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குரிய கேபினெட் மினிஸ்டர்ஸோட பேரும் படித்து வச்சுக்கோங்க. இது இல்லாமல் வேற என்ன படிக்கணும்னா, G7 சமிட் அந்த இது இருக்குல்ல, G24 G10 அதெல்லாம், G24 சமிட் இதை பற்றி படித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னா, கேட்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமமான வாய்ப்பு இதில் வந்து தான் இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, சேட்டிலைட்ஸ் பற்றி படிங்க. என்னென்ன சேட்டிலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு பார்வை மட்டும் சும்மா மேலோட்டமாக பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப டெப்த்தாக படிக்கணுன்றது இல்லை. பட் நியூஸில் ஏதாச்சும் வந்ததுக்கு அப்படின்னா அதை வந்து கன்ஃபார்மாக படிக்கணும். இப்போ நம்மளே வந்து நியூஸில் என்ன பார்த்தோம்? சந்திரயான் 2ஓ 3ஓ இல்லை சந்திரயான் 4 வந்து இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. 5 வந்து ஃபியூச்சரில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு படித்தோமா? அப்போ 1 2 3 4 5 நான் 5ஐயுமே படித்து வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, டேம்ஸை பற்றி படிக்கணும். நம்ம இந்தியாவில் என்னென்ன டேம் இருக்குது அப்படின்னு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போதும். நமக்கு வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல இப்போதைக்கு இது போதும். இது இல்லாமல் ஃபெஸ்டிவலும் டான்ஸஸும் பார்த்துக்கலாம். ஃபெஸ்டிவலும்
டான்ஸஸும் ஏன்னா நமக்கு வந்து 6வது வீக்ல இருக்கே ஃபெஸ்டிவல் மகாமகம் எந்த ஸ்டேட்னு ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. அதனால ஃபெஸ்டிவலும், டான்ஸஸும் பார்த்துக்கலாம் போதும். இது இது அவ்வளோதான். இந்த 10 டாபிக் மட்டும் ஸ்டாட்டிக் ஜிகேல ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்க. அடுத்து அப்படியே என்ன பண்ணுங்க, ஜம்ப் பண்ணுங்க. எங்க ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா, பேங்கிங் அவேர்னஸ்க்கு ஜம்ப் பண்ணுங்க. எதுக்கு பேங்கிங் அவேர்னஸ்ல என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆர்பிஐ தான். ஆர்பிஐ பத்தி ஃபுல்லா படிக்கணும். ஆர்பிஐயோட ஹிஸ்டரி படிக்கணும். அதோட ஒர்க்கிங் படிக்கணும். அடுத்து வந்து அவ்வளோதான். ஹிஸ்டரி இருக்கு, ஒர்க்கிங் இருக்கு. இது பத்தி இவ்வளோதான். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நோட்ஸ் பிரிண்டிங் ப்ரெஸ் படிக்கணும். அப்புறம் வந்து எந்தெந்த மின்ட் வந்து 4 மின்ட் இருக்கு மொத்தம். அது வந்து எங்க இருக்கு? அதுக்கு என்னென்ன சிம்பல் இதெல்லாம் படிக்கணும் காயின்ஸுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க்ஸும் ஹெட் குவார்ட்டர்ஸ் இதெல்லாம் படிக்கணும். இதையும் தாண்டி வேற என்ன படிக்கணும் அப்படின்னா, ஆர்பிஐ பத்தி என்னென்ன நியூஸ் வந்ததுவோ அதெல்லாமே படிக்கணும். ஆர்பிஐ இன் நியூஸ் இத எல்லாமே படிக்கணும். மஸ்ட். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆர்பிஐ பத்தி எல்லா நியூஸும் படிக்கணும். இத தாண்டி வேற என்ன ப்ரோ நான் படிக்கிறது அப்படின்னா, நீங்க வந்து நமக்கு வந்து யூனியன் பட்ஜெட் போட்டிருப்பாங்க. இந்த வருஷத்தோட யூனியன் பட்ஜெட் இது போட்டிருப்பாங்க. இத வந்து படிச்சுக்கோங்க. 26, 27ஓடது. இதுக்கும் ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ எல்லாத்துக்குமே நான் சொல்றேன். நான் இப்பவே சொல்றேன். என்னென்ன நான் படிக்கிறேனோ அது எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பான முறையில வந்து உங்களுக்காக வீடியோ வந்துரும். நீங்க வந்து அதுக்கு கவலையே பட தேவையில்ல. நான் வந்து என் எக்ஸ்ப்ளனேஷன் புடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க அப்படியே கன்டின்யூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரீ டைம்ல எல்லாம் அத கேளுங்க. நான் வந்து இப்பயுமே சொல்றேன். என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவ வந்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டே படிக்கணுன்ற அவசியம் இல்ல. சும்மா அந்த வீடியோவ பார்த்துக்கிட்டே இருங்க. அவ்வளதான். மத்தபடி வந்து அது ரொம்ப சீரியஸா படிக்கணும் அப்படின்ற மாரி இல்ல. ஒரு 2, 3 வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது மைண்ட்ல நின்றும். இல்ல எனக்கு அப்படி நிக்காதுன்ற பட்சத்துல நீங்க வந்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. அதுவும் இல்லாம மத்தபடி இந்த பேங்கிங் அவேர்னஸ், ஸ்டாட்டிக் ஜிகே இதெல்லாம் படிக்கிறப்ப ரொம்ப முக்கியமா நோட்ஸ் வச்சு படிக்கணும்னு இல்ல. எவ்வளவுதான் நீங்க நோட்ஸ் வச்சு படிச்சாலும் நம்ம மண்டையில நிக்கிறது தான் நிக்க போகுது. அதனால சும்மா அத வந்து ஆடியோ ஃபார்மட்ல உள்ள அனுப்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நீங்க நீங்க வந்து அத ஃபீல் பண்ணுவீங்க. எப்போனா எக்ஸாம் போய் எழுதுவீங்க இல்லையா? அப்ப எழுதுறப்ப வந்து என்னோட வாய்ஸ் கேட்கும். நான் வந்து எப்படி சொன்னேன்? என்ன க்ளூ வச்சு சொன்னேன்? அப்படிங்கிறது எக்ஸாம்க்கு உள்ள கேட்கும் உங்களுக்கு. இந்த ஆர்பிஐ அசிஸ்டன்ட் பிரிலிம்ஸ் எழுதுனப்ப யாருக்காச்சும் அப்படி தோணுச்சாச்சும் சொல்லுங்க. நம்ம வந்து வீடியோல ஏதாச்சும் சம் போட்டிருப்போம். அந்த சம்முக்கு வந்து ஈக்குவலன்ட்டா ஏதாச்சும் ஒண்ணு வந்திருக்கலாம் மேபி. ஏதாச்சும் ஒரு மிக்சர் அனலைசேஷன் வந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா மென்சுரேஷன் டாபிக்ல வந்து சிலிண்டர் கேட்டிருக்கலாம். சிலிண்டர் கேட்டப்ப நான் எப்படி வந்து அத இப்படி டைசெக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டு காமிச்சேன்ல, உங்களுக்கு டயகிராம் போட்டு காமிச்சேன்ல, அந்த மாதிரி யார் யாருக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது மேபி ஏதாச்சும் 1, 2 வந்திருக்கலாம். அப்படி வந்து ஞாபகம் வந்துரும் நமக்கு. அதனால நீங்க கவலைப்பட தேவையில்ல. சரியா? அடுத்து வந்து இப்ப யூனியன் பட்ஜெட் பார்த்தாச்சு. யூனியன் பட்ஜெட்டுக்கு அப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்னா, அப்படியே டைரக்ட்டா பேங்க்ல வந்து டிஐசிஜிசின்னு இது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இந்த ஆர்கனைசேஷனோட ரோல்ஸ் படிக்கணும். இதுக்கு அடுத்து தான் கொஞ்சம் முக்கியமான டாபிக்லாம் வருது. டைப்ஸ். என்னென்ன டைப்ஸ், எதுக்கெல்லாம் டைப்ஸ் படிக்கணும் அப்படின்னா, பேங்கோட டைப்ஸ். டைப் ஆஃப் பேங்க்ஸ், டைப் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், டைப் ஆஃப் டெப்ட்ஸ், டைப் ஆஃப் செக்கு இதெல்லாம் நீங்க படிக்கணும். இது இல்லாம டைப் ஆஃப் பாண்ட் படிக்கணும். டைப் ஆஃப் ரிஸ்க் படிக்கணும். இந்த டாபிக் எல்லாத்தையுமே நீங்க வந்து கவர் பண்ணணும் டைப்ஸ்ல. இது இல்லாம வேற என்ன டாபிக்ஸ் முக்கியமான டாபிக் அப்படின்னா யூபிஐ. யூபிஐ வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டான டாபிக். யூபிஐல வந்து எத்தனை இருக்கு, ஒரு 4, 5 ஐட்டம் இருக்குல்ல. இந்த மாதிரி பேமெண்ட் சிஸ்டம் வந்து அந்த என்இஎஃப்டி, அப்புறம் வந்து ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் இந்த மாதிரி இருக்க எல்லா டாபிக்கையும் நம்ம படிக்கணும். யூபிஐலயே வந்து யூபிஐ லைட்டு, அப்புறம் வந்து யூபிஐ 1, 2, 3 இத மாதிரி ஒரு 2, 3 ஐட்டங்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம படிக்கணும். சரியா? அடுத்து யூனியன் பட்ஜெட் நான் சொல்லிட்டேனா முன்னாடியே? யூனியன் பட்ஜெட் சொல்லியாச்சு. அது இல்லாம வந்து ஏதாச்சும் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட் புதுசா கொண்டு வந்திருக்காங்களான்னு படிக்கணும். ரீசென்ட் டெக் இன் பேங்கிங் சிஸ்டம். பேங்கிங்குள்ள ஏதாச்சும் புது டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னா அத பத்தியும் படிக்கணும்.
சரியா? இத தாண்டி வேற என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து சில பல ஆக்ட்கள்லாம் படிக்கணும். ஆர்பிஐ ஆக்ட், ஆக்ட்ஸ்ல வந்து ஆர்பிஐ ஆக்ட், அடுத்து வந்து இந்த ஒம்புட்ஸ்மன் ஸ்கீம்னு சொல்லி ஒரு ஆக்ட் இருக்கும். ஒம்புட்ஸ்மன் இந்த ஆக்ட் படிக்கணும். இது இல்லாம இன்னொரு ஆக்ட் என்ன படிக்கணும்னா, பேங்கிங் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். இந்த 3 ஆக்ட் வந்து கொஞ்சம் முக்கியமான முறையில படிக்கணும். இது இல்லாம வந்து கவர்ன்மெண்ட் ஸ்கீம்ஸ் படிக்கணும். இதெல்லாம் வந்து எவ்வளோ படிச்சாலும் நல்லது தான். அ கவர்ன்மெண்ட் ஸ்கீம் படிக்கணும், கவர்ன்மெண்ட் ப்ராஜெக்ட் படிக்கணும். அப்புறம் வந்து கோல்ஸ் படிக்கணும். 2030க்குள்ள என்ன பண்ண போறாங்க? 2027க்குள்ள என்ன பண்ண போறாங்க? இத பத்தி படிக்கணும். அதுல வந்து எவ்வளோ முடிச்சிருக்காங்க? கோல்ஸோட லெவல்ஸும் படிக்கணும். எவ்வளோ முடிச்சிருக்காங்க? எவ்வளோ பெண்டிங் இருக்கு? இதெல்லாம் படிக்கணும். இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து இதுல எடுக்க எடுக்க போய்க்கிட்டே இருக்கும். ஆனா, இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கேன்ல, இங்க வந்து ஒரு 9 டாபிக் சொல்லியிருக்கேன். இந்த 3 ஆக்ட். அது இல்லாம இங்க இருக்க ஸ்டாட்டிக் ஜிகே. ஒரு மொத்தத்துக்கு வந்து ஒரு 25 டாபிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 25 டாபிக்ஸ் இருக்கு. இந்த 25 டாபிக்ஸ்ல இருந்து அட்லீஸ்ட் 15+ மார்க்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 15+ மார்க்ஸ். ஏன் சொல்றேன் அப்புட்ன்னா, இப்ப வந்து நமக்கு நார்மலா 40 மார்க் தானே எக்ஸாம். சிஏக்கு வந்து 40 மார்க்ஸ் இருக்கும். இந்த 40ல 8லேருந்து 12 கேள்வி ஃபுல் பியூர் பேங்கிங் அவேர்னஸ். ரெப்போ ரேட் என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்ன, சிஎல்ஆர் அந்த மாரி பியூரா பேங்கிங் அவேர்னஸ்ல இருந்து மட்டும் கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். அதுவும் இல்லாம எல்லாமே வந்து 1 மார்க் கொஸ்டின். 1 மார்க் கொஸ்டின்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா, சூஸும் இருக்கும். இல்ல அப்புட்ன்னா ஃபில்லப்ஸ் மாரி கேட்டிருப்பாங்க. அவ்வளோதான் வந்து வேற எதுவும் ஃபில்லப்ஸ்னாலும் ஒண்ணும் இல்ல. சூஸ்ல எப்படி கேட்பாங்க அப்புட்ன்னா, ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டு ஆன்ஸர் பண்ற மாரி இருக்கும். இதுல ஏதாச்சும் ஒரு வேல்யூ மட்டும் குடுக்காம விட்டுருப்பாங்க. அத நம்ம ஃபில் பண்ற மாரி இருக்கும். இந்த 2 தான் வந்து கேள்வி. இத தாண்டி நமக்கு வந்து இப்போ போன ஆ அ மத்த எக்ஸாம்ஸ்ல வந்து எப்படி இருந்திருக்கும் அப்புட்ன்னா, ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3ன்னு குடுத்துட்டு, இதுல எது ட்ரூ, எது ஃபால்ஸ் அப்படின்ற மாரி கேட்டிருப்பாங்க. இப்படிலாம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்படியே கேட்டாலும் வந்து 5 ஸ்டேட்மெண்ட் குடுத்துருவாங்க. இதுல வந்து ஏதாச்சும் 1 ட்ரூ, இல்ல ஏதாச்சும் 1 ஃபால்ஸ். அந்த மாரி நம்ம டக்குன்னு சூஸ் பண்ற மாரி இருக்கும். அதனால கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் இதுல. கொஞ்சம் டைரக்ட்டாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதனால நீங்க வந்து இந்த டாபிக்ஸ் இப்ப நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த 25 டாபிக்ஸ் மட்டும் படிங்க. 25 டாபிக்ஸ் பிளஸ் அது இல்லாம நம்ம டெய்லி சிஏ வந்து கவர் பண்றோம். இந்த டெய்லி சிஏல வந்து ஒரு 10 மார்க் கேட்காதா 10 மார்க் நம்மளால எடுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொன்னேன், இதுலயே 15 மார்க் வரும்னு சொன்னேனா? அதுலயே எத்தன மார்க் சொன்னேன்? 15 தானே சொன்னேன்? ஆமா. 15 பிளஸ் எடுக்கலாம். இதுலயே ஒரு 15. இங்க வந்து ஒரு பிளஸ் 10. மொத்தம் சேர்த்தா பிளஸ் 25. நான் என்ன சொல்றேன், நமக்கு வந்து டோட்டல் எய்மே எவ்வளோ 120 எடுக்கணுன்றது தானே எய்ம் நமக்கு. 25 இதுல போயிருச்சு அப்புட்ன்னா, நீங்க பாருங்க குவான்ட்ஸு, ரீசனிங், இங்கிலீஷு, சிஏ, கம்ப்யூட்டர். இதுல வந்து ஒரு 25 போயிருச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 95 மார்க் தான் இருக்கும். எப்புட்னாலும் இங்கிலீஷ்லயும் வந்து 40 மார்க் இருக்கு. 40க்கு இதுல ஒரு 25 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் வந்து 70. இந்த 70 இந்த 3 சப்ஜெக்ட்ல நம்மளால வாங்க முடியாதா? கம்ப்யூட்டர்லாம் குறைஞ்சபட்சம் 20 பிளஸ் அடிக்கலாம். 20 இல்ல 30 பிளஸ் அடிக்கலாம். நான் இதையுமே 25 நீங்க வச்சா ஆனா எல்லாமே சிமிலரா இருக்க மாரி இருக்கும்ல. அதனால நான் வந்து இத சரி 25னே வச்சுக்கோங்க. 75 போயிருச்சு. இப்ப இதுலயும் 25 போயிருச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? மிச்சம் 45 மார்க் தான் இருக்கும். இதுல குவான்ட்ஸ்ல ஒரு 20, ரீசனிங்ல ஒரு 25 இப்படி போட்டுக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கான மார்க். ரொம்ப கம்மியா இருக்குல்ல? அவ்வளவுதான். இத மொத்தம் சேர்த்தா எவ்வளவு? 4, 20, 100, 120, 120. 120 மார்க்ஸ் வந்துருச்சா? நம்ம போன கட் ஆஃப் வந்து 121 சம்திங். அதனால நான் ஒரு 130க்கு உங்கள எய்ம் வைக்க சொல்லியிருந்தேன். இதுல வந்து அங்கங்க ஒரு 1 மார்க், 2 மார்க் எல்லா செக்ஷன்லயும் கூட்டுனீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு ஒரு 130 வந்துரும். எல்லாத்துலயும் 2, 2 கூட்டுனா 22, 27 இப்படி கூட்டுனீங்க அப்புட்ன்னா, இல்ல நான் வந்து எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும். நான் 30க்கு மேல போடுவேன். கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல 35 போடுவேன் அப்புட்ன்னா, இப்ப இதுலயே உங்களுக்கு வந்து ஒரு 15 மார்க் கூடிருச்சு. அந்த 15 மார்க்க வேற எங்கிட்டாச்சும் நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி உங்களுக்கு எங்க கூட்டணும், எங்க குறைக்கணும் இதெல்லாம் பார்த்து கூட்டி, குறைச்சு உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிய போடுங்க. நான் வந்து எப்படி டைம் டேபிள் போடலாம் அப்படின்றது நாளைக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா நம்ம 17ஆம் தேதி தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து தேதி என்ன ஆகுது? 15 தான் ஆகுது. நாளைக்கு வந்து 16ஆம் தேதி. நாளைக்கு காலையிலேயே வந்து டைம் டேபிள் எப்படி போடலாம், என்னென்ன போடணும் அப்படிங்கிறத ஆட் பண்ணி நான் ஒரு வீடியோ கொண்டு வந்துடுறேன். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க அந்த வீடியோவ கன்ஃபார்மா பார்த்துட்டு டைம் டேபிள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா அதுல வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா எடுத்துட்டு
உங்களுக்கான ஓன் டைம் டேபிளையும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? பை பை. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அது திரும்ப நான் சொல்லிர்றேன். நன்றி, வணக்கம்.